எதுக்காக இந்த நன்றி அப்படின்னா, உண்மையிலே தமிழ் சினிமாவிற்கு இப்படி ஒரு தங்க மகனை கொடுத்த அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகரை கொடுத்த எஸ்ஏசி சாருக்கும் சோபாமாவுக்கும். ஏன்னா நாங்க எல்லாருமே அவரை பார்த்து தான் அந்த ஒரு ஆசைப்பட்டோம் இந்த மாதிரி சினிமாவில் வரணும் அப்படின்றத. அவரு சினிமாவில் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தை சத்தியமா சொல்றேன், நான் அழுதேன். அது வந்து ரொம்ப பெரிய வார்த்தையா தெரியும், மற்றவங்களுக்கு தெரியலாம். பட் என்ன மாதிரி அந்த வெறித்தனமான ஒரு ஃபேனுக்கு அப்கோர்ஸ் அதோட பெரிய இடத்துக்கு போறாரு. ஸோ அது வேற விஷயம். பட் அவர் எப்பேற்பட்ட தங்க மகன் ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட சொல்றேம்மா. கத்தி படத்துல அவரோட நடிச்சிட்டு இருக்கும்போது அப்பதான் நான் வீடு வாங்குறதுக்காக பாத்துக்கிட்டு இருந்த டைம். ஒரு வீடு பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் ஷூட்டிங்ல கேட்டாரு, சார் இந்த மாதிரி என்னப்பா பார்த்து ஓகேவா பாது அப்படின்னாரு. நான் இல்ல சார் கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அவ்வளவு காசு இல்லை அப்படின்னு. உடனே சொன்னாரு, நீ பாருப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லு, நம்ம பாத்துக்கலாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. சோ அந்த வார்த்தை இருக்குல்ல, அப்பதான் நான் நடிச்சு ஒரு மாசம் தான் அவரோட பழகி இருப்பேன். அந்த வார்த்தை அப்கோர்ஸ் நான் அதுக்கப்புறம் கொடுங்கன்னு போய் கேட்கல, அது வேற விஷயம். பட் அந்த சொன்ன வார்த்தையே வந்து அது பல 100 கோடிக்கு சமம்.